அரும்பார்த்தபுரம் பகுதியில் சாலை விரிவாக்க பணியால் பாதிக்கப்பட்ட சாலையோர மக்களை நேரில் சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அப்பொழுது அம்மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்தார். அரும்பார்த்தபுரம் ரயில்வே கிராசிங் பகுதியில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்றும் தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வரும் நிலையில் நெடுஞ்சாலைத்துறை மூலமாக 100 அடி சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வருகிறது. அதில் சாலையில் இருபுறமும் வாய்க்கால் அமைப்பதற்காக பள்ளம் தோண்டியும் மின்கம்பங்களை அகற்றியும் உள்ளனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்துக்கு வழி இல்லாமல் மின் விநியோகம் தடைப்பட்டும் அங்கு வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவாவிடம் முறையிட்டதை அடுத்து அரும்பார்த்தபுரம் பகுதிக்கு நேரில் சென்ற அவர் பொதுப்பணித்துறை, மின்துறை, நில அளவை பதிவேடுகள் துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு வசிக்கும் மக்களுக்கு மின் விநியோகம் கொடுக்கவும் அவர்களின் போக்குவரத்திற்கு வழிகாணவும் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட உதவி பொறியாளர் மதிவாணன், மின்துறை உதவி பொறியாளர் முருகேசன், இளநிலை பொறியாளர் பாலமுருகன் மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ் மற்றும் கந்தசாமி, பாண்டியன், ரஃபீக், ஹரிஹரன் உட்பட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.